ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அழகு. நீங்கள் பார்த்துக்கிறது அழகுராஜ் யூடியூப் சேனல். போன எபிசோடில் நம்ம ஸ்பைடர் நோயர் சீசன் 1 எபிசோட் ஒன்று ரிவ்யூ பார்த்தோம். இந்த எபிசோடில் சீசன் 1 எபிசோட் 2ஓட ரிவ்யூ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்பைடர் நோயர் எபிசோட் 2 ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்பைடர் நோயர் எபிசோட் 1ஓட ரீகேப் பார்த்துலாம். எபிசோட் 1ல் ஸ்பைடர் நோயருக்கு சூப்பர் பவர் கிடைக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த சூப்பர் பவர் யூஸ் பண்ணி அவர் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணுறாரு, சிட்டியோட கிரைம் ரேட்டை கம்மி பண்ணுறாரு. தென் இவென்ச்சுவலி அவங்களோட லவர் வந்து இறந்ததுக்கப்புறம் அவர் வந்து நான் ஸ்பைடர் நோயராக இருக்க மாட்டேன்னு அவரோட மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாலில் வச்சு பூட்டிட்டு அவர் வந்து நார்மல் லைஃப் போகிறாரு. டிடெக்டிவா ஒரு 5 இயர்ஸ் அவர் லீட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வில்லன் கேங், ஒரு வில்லன் காமிக்கிறாங்க, சில்வர் மேன்கிற வில்லனை காமிக்கிறாங்க. அந்த வில்லன் வந்து சிட்டியோட கிரைம் ரேட் இன்க்ரீஸ் பண்ணுறாரு, ஸ்மக்லிங்லாம் பண்ணுறாரு. அந்த வில்லனோட வீடு வந்து தீப்பிடிச்சு எரிஞ்சிருது. அந்த தீப்பிடிக்கிற காரணமாக யாருங்க கண்டுபிடிக்கிறதுக்காண்டி 2 டிடெக்டிவ் அசைன் பண்றாங்க. ஒன்று வந்து நம்ம ஹீரோ டிடெக்டிவ், அனது வந்து இன்னொரு டிடெக்டிவ். அந்த இன்னொரு டிடெக்டிவ் வந்து அந்த பர்சனை கண்டுபிடிச்சு போகும்போது தான் தெரியுது அந்த பர்சன் யார் அந்த பில்டிங்க்கு வில்லனோட பில்டிங்க்கு தீ வச்சாங்கன்னா அந்த பர்சனுக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்கிற மாதிரி அவர் கண்டுபிடிக்கிறாரு. என்ன பவர்னா அவர் வந்து ஃபுல்லா ஃபயரா கன்வெர்ட் ஆயிடுவாரு. அந்த பயத்துல ஃபயரை ஃபுல்லா கன்வெர்ட் ஆனேன்னு பயத்துல அவர் வந்து ஷூட் பண்ணி அந்த பையனை கொன்றுவாரு. தென் ஹீரோ டிடெக்டிவ்க்கு இன்னொரு கேஸ் வருது. அப்போ ஹீரோயினோட இன்ட்ரடக்ஷன் கிடைக்குது. ஹீரோயின் கூட ஒரு பர்சன் இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. அந்த பர்சனுக்கும் ஹீரோக்கும் ஃபைட் நடக்கிற மாதிரி காமிப்பாங்க. கடைசி அந்த பர்சனும் ஒரு சூப்பர் பவர் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. லாஸ்ட் எபிசோட்ல நான் மேயர்னு சொல்லியிருந்தேன். அந்த பர்சன் அது மேயர் கிடையாது, ஒரு நார்மல் பர்சன் தான். அந்த பர்சனுக்கு ஹல்க் மாதிரி ஒரு சூப்பர் பவர் இருக்கு. நான் லாஸ்ட் எபிசோட்ல சொல்லியிருந்தேன். ஸோ ஹல்க் மாதிரி கிடையாது, சாண்ட்மேன் கேரக்டர். நம்ம ஸ்பைடர்மேன் மூவிஸ்லாம் சாண்ட்மேன் கேரக்டர் பார்த்துக்கோங்களேன், அந்த பவர் தான் அந்த பையனுக்கு இருக்கும். ஸோ 2 சூப்பர் ஹீரோ பவர் மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒன்று வந்து ஃபயர் காய், இன்னொன்று வந்து சாண்ட்மேன். இப்படி அந்த எபிசோட முடிச்சு. செகண்ட் எபிசோட் ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க, நான் என் கூட நேற்று நீ பார்த்த பையனை வந்து மிஸ்ஸிங் ஆகுறான், அவனுக்கு சூப்பர் பவர் இருக்கு, பட் அவன் எங்கேயோ காணாம போயிட்டா, அவனை கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு ஹீரோயின் வந்து ஹீரோட்ட வந்து ஹெல்ப் கேட்கறாங்க. ஹீரோ இன்னும் பல டீடைல்ஸ்லாம் கேட்குறாங்க, எப்படி அவனுக்கு சூப்பர் பவர் வந்தது, எங்கேருந்து வந்தது, எவ்வளோ நாளா இருக்கு அப்படின்னு நிறைய டீடைல்ஸ் கேட்குறாங்க. பட் ஹீரோயின் அந்த பற்றிலாம் எதுவுமே சொல்லாமல், நீங்கள் தான் டிடெக்டிவ், உங்களுக்கு தான் நான் சம்பளம் தரேன், நீங்கள் தான் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஹீரோவுக்கு அந்த கேஸை கொடுக்குறாங்க. இப்படி சீன் ஃபர்ஸ்ட் 1 முடியும். அப்படியே கட் பண்ணிட்டு செகண்ட் சீன் வந்தோம்னா வில்லன் கேங் வந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன டிஸ்கஷன் பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து கனடாலேருந்து ஒரு ஸ்மக்லிங் பொருட்கள்லாம் வருது, அதை வந்து இல்லீகல் பொருட்கள்லாம் நம்ம சிட்டிக்கு வருது, ஸோ அதை வந்து நம்ம கேப்சர் பண்ணணும் அப்படின்னு அவங்க ஒரு டிஸ்கஷன் பண்ணுறாங்க. அதே டைமில் வில்லன் வந்து அந்த ஃபர்ஸ்ட் டிடெக்டிவ், நம்ம ஹீரோ டிடெக்டிவை கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் டிடெக்டிவ் வந்து அந்த ஃபயர்மேன்கிட்ட பேசியிருப்பான், அதனால அவனை கொண்டு வாங்க, அப்போ தான் ஃபயர்மேன் பற்றி நமக்கு டீட்டெயில்ஸ் தெரியும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டிடெக்டிவ் நம்ம ஹீரோ டிடெக்டிவை கொண்டு வர சொல்லி வில்லன் அவங்க கேங்குக்கு ஆர்டர் போடும். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ வந்து அந்த சாண்ட்மேன் ஹவுஸுக்கு போய் ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு போய் செக் பண்ண பார்ப்பாரு. அப்படி அவர் ஹவுஸை செக் பண்ணும்போது ஒரு ஃபோட்டோ கிடைக்கும், ஒரு குரூப் ஃபோட்டோ கிடைக்கும். அந்த குரூப் ஃபோட்டோ என்னன்னா, பாரிஸ்ல இண்டஸ்ட்ரீஸ்ல ஒர்க் பண்ற மாதிரி 2-3 ஒரு கேங் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க. அந்த பீப்புள்ல இந்த சாண்ட்மேன் பையனும் போன எபிசோட்ல இறந்த அந்த ஃபயர் காய் பர்சனும் 2 பேருமே அந்த ஃபோட்டோல இருப்பாங்க. அந்த ஃபோட்டோ அவர் எடுத்துட்டு வருவாரு. அந்த டைம்ல அந்த வில்லன் கேங் வந்து அதே பையனை தேடுறதுக்காண்டி அதே அப்பார்ட்மெண்ட் வந்திருப்பாங்க. ஸோ ஹீரோ வந்து அங்கேருந்து எப்படியோ தப்பிச்சு போயிடுவாரு. ஸோ இந்த சீன் அப்படியே அங்கே முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் சீன்ல வில்லன் கேங் வந்து ஹீரோ டிடெக்டிவோட ஆஃபீஸ்க்கு அவரை கொண்டு போறதுக்காண்டி வருவாங்க. அவர் சண்டை போட்டு அவனை ஹீரோ கேப்சர் பண்ணி கார்லலாம் ஏற்றிட்டு கொண்டு போவாங்க. அந்த கார்ல ஹீரோ தன்னோட சூப்பர் பவரை கொஞ்சம் யூஸ் பண்ணி அங்கேருந்து வில்லன் கேங்க் வந்து எஸ்கேப் ஆயிடுவாரு. ஆனால் அவர் தான் ஹீரோ, அவர் சூப்பர் பவர் இருக்குன்னு இதுவரையும் அவங்களுக்கு தெரியாத மாதிரி அவர் யூஸ் பண்ணி அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுவார். நெக்ஸ்ட் எபிசோட்ல இப்போ ஹீரோக்கு ஒரு ஃப்ரெண்டு நம்ம போன எபிசோட்ல காமிச்சிருப்பாங்க, ஒரு ரிப்போர்ட்டர் மாதிரி. அந்த ரிப்போர்ட்டர் வந்து அந்த ஃபயர் காயோட வீட்டுக்கு வந்து ஏதாவது க்ளூ கிடைக்குதா, ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு செக் பண்றதுக்காண்டி வருவாரு. அப்போ அங்க இருந்த ஃபயர் காயோட ஃப்ரெண்டு கிட்ட பேசும்போது, ஃபயர் காயோட ஒய்ஃப் மேலே தான் எனக்கு சந்தேகமா இருக்கு, ஸோ அவங்க காசுக்காண்டி என்னென்னாலும் பண்ணுவாங்க, அவங்க தான் காசு வாங்கிட்டு அந்த வில்லனோட வீட்டை வந்து எரிக்க சொல்லியிருப்பாங்க அப்படின்னு எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. சரி, அந்த ஒய்ஃபோட நம்பர் கொடுங்க, இல்லை எங்க இருப்பாங்க அப்படின்னு கேட்பாரு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு. அவங்க வந்து நார்மலாக ஒரு ஹோட்டலில் வந்து தங்கியிருப்பாங்க, காசு தீர்ந்த பிறகு தான் இந்த வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லுவாரு. உடனே அவர் ஹோட்டலுக்கு ஹோட்டல் அட்ரஸ் வாங்கிட்டு அங்கே போவார். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம வில்லன் போன 2 சீனுக்கு முன்னாடி வில்லன் கேங் வந்து ஹீரோவை கூட்டிட்டு போகும்போது ஹீரோ தப்பிச்சிருப்பால, அதே 2 வில்லன் ஹீரோட ஆஃபீஸ்க்கு மறுபடியும் வந்து ஹீரோவோட அசிஸ்டண்ட்டை வந்து மிரட்டி
கன் பாயிண்ட்ல மிரட்டி எங்க இருந்தாலும் அவனை திருப்பி வில்லனோட வீட்டுக்கு வந்து அவனை பார்க்க சொல்லு அப்படின்னு மிரட்டிட்டு போவாங்க. இதை இந்த இன்சிடென்ட்னால அந்த அசிஸ்டன்ட்டுக்கு வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட்ரேட்டட் ஆயிரும். அந்த அசிஸ்டன்ட்டுக்கு இவர் தான் ஸ்பைடர் நோயர் அப்படின்னு தெரியும், ஆல்ரெடி எல்லாமே தெரியும் இந்த அசிஸ்டன்ட்டுக்கு. ஸோ நான் இவ்வளோ வருஷமா அவங்க கூட இருக்கேன், நீங்க உங்களால என்னையும் ப்ரொடெக்ட் பண்ண முடியாது, சிட்டியும் ப்ரொடெக்ட் பண்ண முடியாது, ஸோ இனிமே இங்கேருந்து நான் போயிடுறேன் அப்படின்னு அவங்க அழுதுகிட்டே வேலையை குவிட் பண்ணிட்டு போயிடுவாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ வந்து நம்மளால நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, நம்ம அசிஸ்டன்ட் கஷ்டப்படுறாங்க, சிட்டியோட கிரைம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, 2 புதுசா ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கிற பர்சன்ஸ்லாம் வராங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு திருப்பி நம்ம ஸ்பைடர் நோயரா கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னு அவரோட பழைய வீட்டுக்கு போறாரு. அங்க அவர் ஒளிச்சு வச்சிருந்த அந்த காஸ்டியூம்ஸ் எல்லாத்தையும் திருப்பி வால்ல பிரேக் பண்ணி அவர் வந்து எடுத்துட்டு திருப்பி அவர் காஸ்டியூமை போட்டுக்கிட்டு திருப்பி ஸ்பைடர் நோயரா கன்வெர்ட் ஆகி பறந்து போறாரு சிட்டியில ஃபுல்லா. நம்ம ஸ்பைடர்மேன் நியூயார்க் சிட்டியில போற மாதிரி பறந்து போறாரு பிளாக் அண்ட் ஒயிட்ல. அப்படி ஸ்பைடர் நோயர் போய்கிட்டே இருக்கும்போது வில்லன் வந்து கார்ல ஒரு 4-5 கார்ல அவர் போய்கிட்டு இருப்பாங்க. வில்லனோட கேங் எல்லாத்தையும் அவர் நல்லா அடிச்சு போட்டு கடைசி வில்லனோட காருக்குள்ள வந்து வில்லன் டீல் பேசுவார். நீ வந்து என்னோட ஃப்ரெண்டு டிடெக்டிவ் வந்து நீ வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ற, அவருக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன், ஸோ அவருக்கு ஏதாவது நீ டார்ச்சர் பண்ண, ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணினா இனிமே நான் உன்னை உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு வில்லனை மிரட்டிட்டு ஹீரோ வந்து போயிடுவார். அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் ஹீரோட ஃப்ரெண்டு ரிப்போர்ட்டர் வந்து ஹீரோக்கு கால் பண்ணுவார். அப்பதான் ஹீரோவுக்கு தெரியும் வில்லன் இப்ப எங்க போய்கிட்டு இருந்தான்னா அந்த கனடா ஸ்மக் டீலிங் காண்டி அவர் போய்கிட்டு இருப்பாரு. ஆக்சுவலி அந்த டீலிங்கே வந்து ஒரு ட்ராப், கவர்மெண்ட் அசைன் பண்ண ஒரு ட்ராப்பு. ஸோ வில்லன் அங்கே வரும்போது வில்லனை அரெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதான் கவர்மெண்டோட பிளானு. பட் இடையில நம்ம ஸ்பைடர் நோயர் உள்ள புகுந்து வில்லனை தடுத்ததுனால வில்லன் வந்து அந்த இடத்துக்கு போக முடியல, அதனால வில்லனை அரெஸ்ட் பண்ண முடியல. ஸோ அங்கே நிறைய சண்டை நடந்துட்டு இருக்கு, போலீஸ்க்கும் அங்கே வில்லன் கேங்கு சண்டை நடந்து நிறைய உயிர் சேதம் ஆகுது. ஸோ இதை கேள்விப்பட்ட நம்ம ஹீரோ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம், வில்லன் டைரக்டா அரெஸ்ட் பண்ண டைம்ல நம்ம உள்ள புகுந்து நம்ம எல்லாத்தையும் கெடுத்து விட்டோமே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அப்படியே எங்க எபிசோட முடிச்சோம். ஸோ இந்த எபிசோட்ல நிறைய கேரக்டர் டெவலப்மெண்ட் இருக்கு. வில்லனை பத்தி கொஞ்சம் அவரோட பிசினஸை பத்தி காமிக்கிறாங்க, தென் ஹீரோட ஃப்ரெண்டை பத்தி கொஞ்சம் டீடைல் காமிக்கிறாங்க, இந்த 2 சூப்பர் ஹீரோக்கும் என்ன கனெக்ஷன் அப்படிங்கிறது டெவலப் ஆகுது. அதுக்கப்புறம் ஹீரோ பேக் டு நம்ம அவரோட ஸ்பைடர் நோயர் காஸ்டியூம்க்கு அவர் கன்வெர்ட் ஆகி திருப்பி டிடெக்டிவ் இருந்தால் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, ஸ்பைடர் நோயரா இருந்தால் சிட்டியை காப்பாற்ற முடியும்னு அவர் கன்வெர்ட் ஆகுறாரு. ஸோ எல்லாமே கன்வெர்ட் ஆகி பட் ஃபுல்லா சொதப்பிடுறாரு. வில்லன் அரெஸ்ட் பண்ணிடலாங்கிற டைம்ல உள்ள புகுந்து அவர் வந்து ஃபுல்லா சொதப்பிடுறாரு. ஸோ அப்படியே அந்த எபிசோட முடிச்சு. ஹோப் இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்துட்டு நான் நெக்ஸ்ட் ரிவ்யூ போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அழகா கதை யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.